யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறையின் 3வது சர்வதேச சட்ட மாநாடு இன்று ஆரம்பம். டெட்வா சூறாவளி பாதிப்பு 50,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை குறித்து வெளியாகியுள்ள தகவல். சிறைக்குள் திடீர் சுகவீனம். திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஹசப தேரர். மதுரோவின் கைதுக்கு பிறகு வெனிசுவேலாவுக்கு இலங்கையின் முதல் அழைப்பு. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரை இதற்கு அருரவுக்கு சாணக்கியன் ஆதரவு. நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் பணியிடை நிறுத்தம். வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் நாளைய தினம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. அடுத்த 24 மணி நேரத்துக்கு தொடரப்போகும் வேலை நிறுத்தம். நாடு தழுவிய தேடுதல் நடவடிக்கை ஒரே நாளில் சிக்கிய 524 பேர். முழுமையான பயன்பாட்டிற்கு வரவுள்ள மாங்குளம் பேருந்து நிலையம். காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அரசாங்கத்தின் அறிவிப்பு. ஈழத்தமிழரை நோக்கி ட்ரம்ப் நிர்வாகத்தின் பார்வை. ரூபியோவுக்கு அனுப்பப்பட்ட முக்கிய கடிதம். சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றிவிட்டு சபையை நடாத்துவேன், தவிசாளர் எச்சரிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற சுரானா சட்ட நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்தும் 3வது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு 2026 இன்றைய தினம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் ஆரம்பமானது. சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்த 2024ஆம் ஆண்டில் முதலாவது சட்ட மாநாட்டை நடத்திய யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை 2025இல் 2வது மாநாட்டையும் வெற்றிகரமாக நடாத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து 3வது முறையாக இம்முறை 2026ஆம் ஆண்டிற்கான மாநாட்டை இன்றும் நாளையும் நடாத்துகின்றது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இம்மாநாட்டின் முதல் நாள் அமர்வுகளில் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன், உயர் நீதிமன்ற நீதியரசர் சிதம்பரம் பிள்ளை துரைராஜா மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹித் அபேசூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச சட்ட மாநாட்டில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் சரண்யா ஹசத்தி உருகொடவதே திசுநாயக்கு மற்றும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் சாய்முரளி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா மற்றும் சட்டத்துறையின் தலைவர் கோசலை மதன், இவர்களுடன் சட்டத்துறை சார்ந்த விரிவுரையாளர்கள், சட்டத்தரணிகள், மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் என்று பலர் பங்கேற்றனர். டெட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை முறையான முகாமைத்துவத்துடன் அந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி டெட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்துக்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவுக்கு அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்போது 70% வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் மொத்தமாக 1,56,805 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 1,09,512 குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித் தொகையை பெற தகுதி பெற்றிருந்ததுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட ஹசப தேரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலாங்குட ஹசப தேரர் மருத்துவ பரிசோதனைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிகாஜு நாயக்கு தெரிவித்தார். திருகோணமலை சம்புத்து ஜெயந்தி விகாரையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பலாங்குட ஹசப தேரர் உட்பட 4 பிக்குகள் மற்றும் 6 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி பலாங்குட ஹசபதேரர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் காரணமாக இரத்த பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெஜித ஹேரத் வெனிசுலாவின் வெளிவிவகார அமைச்சர் இவான் கில்வினோவுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நேற்றைய தினம் 23ஆம் தேதி நடந்த கலந்துரையாடல் தொடர்பில் அமைச்சர் வெஜித ஹேரத் அவருடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இரு வெளிவிவகார அமைச்சர்களுக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து பதிவில் குறிப்பிடப்பட்டதாவது:
வெனிசுலாவில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக சர்வதேச கவனம் அதிகரித்துள்ள பின்னணியில் இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். இந்த பின்னணியில் வெனிசுலாவின் நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கடந்த ஜனவரி 5ஆம் தேதி வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் வெனிசுலாவின் நிகழ்வுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் சர்வதேச சட்டத்தின் கோட்பாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைய பலத்தை பிரயோகிப்பதை தடை செய்தல் மற்றும் தலையிடாமை போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சர்வதேச பிணக்குகளை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்ளல் மற்றும் நாடுகளின் இறைமை மற்றும் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை இலங்கை வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரிகளை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தற்போது தற்துணிவுடன் கூறிய கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் உரையை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்று குறிப்பிட்ட விடயத்திற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்ட விடயத்தை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளார்கள். தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். நாகவிகாரிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய விகாரிக்கோ செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் வடக்கில் ஒரு விகாரியை பிடித்துக் கொண்டு செய்தவற்றை அனைவரும் அறிவோம். இதற்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். அந்த குழுவினர் பற்றியே ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதை தவிர்த்து சிங்கள மக்கள் வைராக்கியத்துடன் நாகவிகாரியை வழிபட செல்கின்றார்கள் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை. ஜனாதிபதி தற்துணிவுடன் தான் அவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு பௌத்தர் கூட வாழாத இடத்தில் விகாரியை கட்டி அந்த விகாரிக்கு பேருந்தில் ஆட்களை அழைத்து சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கடந்த கால ஆட்சியாளர்கள் வாங்கி மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தற்துணிவுடன் அதற்கு எதிராக பேசினார். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதிர்காமத்துக்கு தமிழர்கள் செல்வது பற்றியும் தற்போது குறிப்பிடப்படுகின்றது. இந்த நாட்டுக்கு பௌத்த மதம் வருவதற்கு முன்னரே கதிர்காம கந்தனை மக்கள் வழிபட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணிக்குழாம் பிரதானியுமான சமிந்த குலரத்ன பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த பணியிடை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது நியமனம் தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல் நிலை காரணமாகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்ட பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்னவிடம் விளக்கம் கேட்கப்படாததால் இவ்விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய அவசியம் இந்த ஆலோசனை குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனறுவி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தொடரும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மருத்துவமனைகள் மற்றும் துணை பிரதான மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த வேலை நிறுத்தம் செயல்படுத்தப்படுவதாக சங்கத்தின் தலைவர் சிறப்பு மருத்துவர் சாஞ்சியோ தென்னகோன் தெரிவித்தார். இருப்பினும் மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைகள் மருத்துவமனைகள், மகப்பேறு மருத்துவமனைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் இந்த வேலை நிறுத்தம் செயல்படுத்தப்படாது என்றும் அவசர சிகிச்சை சேவைகளும் எந்த இடையூறும் இல்லாமல் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர் சுட்டிக்காட்டினார். இந்த வேலை நிறுத்தம் திடீர் சூழ்நிலை அல்ல என்றும் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்பட்டதாகவும் சில சந்தர்ப்பங்களில் இந்த கலந்துரையாடல்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் சிறப்பு மருத்துவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய அவர், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சஞ்சய தென்னகோன், நாங்கள் 24 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டோம்.
48 மணி நேரம் அதை எடுத்தோம். அதாவது இன்னும் 24 மணி நேரம் இதை தொடர்வோம். அனைத்து முக்கிய மருத்துவமனைகளும் துணை பிரதான மருத்துவமனைகளும் இதில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் குழந்தை மருத்துவம், மகப்பேறு, புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய்களை கையாளும் மருத்துவமனைகளை மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் ஈடுபடுத்தவில்லை. இது வேலைநிறுத்தம் என்று அழைக்கப்பட்டாலும் இது திடீர் சூழ்நிலை அல்ல. மிக நீண்ட காலமாக எங்கள் கோரிக்கைகளை பற்றி விவாதித்து வருகின்றோம். பெரும்பாலான நேரங்களில் இந்த விவாதங்களில் சேர அரசாங்கம் அதிக விருப்பத்துடன் இல்லை. சில நேரங்களில் எங்களுடன் ஒரு விவாதம் நடத்தப்படவில்லை. இந்த பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நட்பு விவாதத்தை வழங்கியிருந்தால் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்காது. ஆனால் இந்த பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் மிகவும் மூடிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. சுகாதார அமைச்சர் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சில உண்மைகளை தெரிவித்து நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். உண்மை சிதைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்களுடன் விவாதிக்க அதிகபட்ச வாய்ப்பை நாங்கள் கோரியிருந்தாலும் எங்களுக்கு மிக குறைந்த வாய்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இங்கே சாதாரண நடவடிக்கைகள் அரசு மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவசர சிகிச்சை சேவைகள் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு நோயாளி வந்தால் நாங்கள் அந்த நடவடிக்கைகளை தயக்கமின்றி மேற்கொள்வோம். இது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று யாராவது நினைத்தால் அல்லது அவர்களின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கலாம். நாங்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வோம் என்றார். யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஆரம்பமான அதே நாளான நேற்று உள்ளூரிலும் கூட்டுறவாளர்களின் கண்காட்சியும் ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் மாவட்ட கூட்டுறவு சபையால் யாழ் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களினுடைய உற்பத்தி பொருட்களின் விற்பனையும் கண்காட்சி நிகழ்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று ஆரம்பமானது. அதன்படி குறித்த கண்காட்சி நிகழ்வு தொடர்ந்து 3 நாட்கள் இடம்பெறவுள்ளது. நேற்று காலை குறித்த நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் ஆரம்பித்து வைத்தார். அரசியல் சமூக ஆய்வாளரான செல்வின் இறைனியஸ் கூட்டுறவின் முக்கியத்துவம் அதன் இன்றைய நிலை தொடர்பிலும் சிறப்புரையாற்றினார். புடவை நெசவாளர் கூட்டுறவு சங்கம், பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், சிக்கன கடன் வழங்குவோர் கூட்டுறவு சங்கம், கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம், பேக்கரி பொருட்கள் உற்பத்தி சங்கம், தோற்பொருள் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம், பழ உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், பலநோக்கு கூட்டுறவு சங்கம் என பல்வேறு சங்கங்களும் இணைந்து கொண்டு தங்களது தரமான உற்பத்திகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். நாளையுடன் நிறைவடைய உள்ள இந்த கண்காட்சியில் கூட்டுறவு சபையின் அங்கத்துவ சங்கங்களின் உற்பத்தி பொருட்களை பொதுமக்கள் நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஊடாக நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினரால் நாளாந்த தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் 524 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்றைய தினம் 30,236 நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பக்கிரங்க பிணையாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 200 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 பேரும், கவனஹீனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4706 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். காணாமல் போனவர்கள் தொடர்பாக 11,000 முறைப்பாடுகள் வரை இருப்பதாகவும் அவை தொடர்பான விசாரணைகள் 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயிற்சி பட்டறை ஒன்றுக்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் விசாரணைகளில் முன்னேற்றம் இல்லாதது தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருப்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் முந்தைய அரசாங்கங்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காணாமல் போனோர் அலுவலகம் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் OMPயுடன் இணைக்கப்பட்ட 375 அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்கள் குறித்து தாங்கள் விசாரிப்பதாக கூறிய அமைச்சர் 5000 முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் இந்த ஆண்டு நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அட்டூழியங்களுக்கான பொறுப்பு குரல் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. குறித்த கடிதத்தில் இனப்படுகொலை தொடர்பான சர்வதேச விசாரணைகள் மற்றும் ஜனநாயக வாக்கெடுப்பு மூலம் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழ் தாயகமான செம்மணியில் ஒரு வெகுஜன புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியதாக குறித்த குழு தெரிவித்துள்ளது. மேலும் அங்கு குழந்தைகள் உட்பட சுமார் 240 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு இலங்கை அரசு செய்த குற்றங்களுக்கு சர்வதேச பொறுப்பு கூறல் மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளை மீண்டும் தூண்டியுள்ளது என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த முயற்சியினை அமெரிக்க காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஹெர்ப் கோனவே இந்த வாரம் ஒரு பொது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 21, 2026 திகதியிட்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகின்றது. அந்த கடிதத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான போரின் போது நடந்த அட்டூழியங்களின் வலிமிகுந்த நினைவூட்டல் என விவரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடந்த போர், பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் மரணம் மற்றும் காணாமல் போதல் உட்பட பரவலான மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்தது என்று அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் குறிப்பிடுகின்றனர். போரின் இறுதி மாதங்களை குறிப்பிடுகையில் 70,000 முதல் 1,47,000 வரையிலான தமிழர்கள் கொல்லப்பட்டதாக கருதப்படுவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றிவிட்டு சபையை நடாத்த வேண்டி வரும் என்று வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் எச்சரித்துள்ளார். வலிகாமம் தென்மேற்கு மானிப்பை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் நடைபெற்ற போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய அமர்வின் போது எருக்கலம்பட்டி மயான புனரமைப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பகீரதன் கருத்து தெரிவிக்கையில், எருக்கலம்பட்டி இந்து மயானத்தில் உள்ள மண்டபமானது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற தனிநபரால் கட்டித்தரப்பட்டது. அதனை கட்டித்தந்தவர் அதனை மீளவும் புனரமைப்பதற்கு தற்போது தீர்மானித்துள்ளார். எனவே அந்த நபரிடம் நிதியை பெற்று பிரதேச சபையை அந்த வேலை திட்டத்தை செய்யலாம் என கூறியுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தியாபரன் அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறி முரண்பாட்டில் ஈடுபட குறுக்கிட்டு உறுப்பினர் பகிரத நீங்கள் பேருந்து தடுப்பு நிலையத்தை இடிக்க கையூட்டு பெற்றீர்கள் என்றார். இதன்போது அங்கு கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டு சபையில் அமைதியின்மை நிலவியது. இதன்போதே குறுக்கிட்டு தவிசாளர் ஜெசீதன் உறுப்பினர் தயாபரனை பார்த்து சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றிவிட்டு சபையை நடாத்த வேண்டி வரும். அவர் தனது கருத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். நீங்கள் குறுக்கிடாதீர்கள். அந்த மண்டபத்தை கட்டியவரே மீள புனரமைக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜனின் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை கிழக்கு ஆளுநர் செயலகத்துக்கு அருகாமையில் இன்று நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது 2006-1-24 அன்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகிதராஜனின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக செயல்பட்ட ஊடகர்களுக்கான படுகொலைகளுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும். உள்ளக பொறிமுறை அல்லது சர்வதேச பொறிமுறை ஊடாகவோ நீதியை வழங்க வேண்டும் என்றும் இதன் பொழுது கருத்து தெரிவிக்கப்பட்டது.